ஓப்போலேருந்து F11 மற்றும் F11 Pro ஆகிய 2 புது ஸ்மார்ட் ஃபோன்களை இன்றைக்கி மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதே போல் பல முக்கியமான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஓப்போவோட F11 மற்றும் F11 Pro ஆகிய 2 ஃபோன்களை பற்றி பேசணும்னா இது ரெண்டுக்குமே காமனான விஷயம் இருக்குது. ஒரே ஒரு வித்தியாசம் தான், அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிற பாப்அப் செல்ஃபி கேமரா மட்டும்தான். மற்றபடி 2 ஃபோனுமே காமன் தான். முதல்ல இந்த 2 ஃபோனில் உள்ள டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.53 இன்ச் LTPS IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரையும் 1080 x 2340 பிக்சல்ஸ் 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. 359 ppi டென்சிட்டி இருக்குது. இதில் ஓப்போ F11 மட்டும் ஃப்ரண்ட்டில் வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வருது. அதுவும் ஓப்போ F11 ப்ரோவில் நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல்லில் பெசல்லெஸ் டிஸ்பிளேயாக வருது. ஸோ இந்த ஓப்போ F11 ப்ரோவில் பெசல்லெஸ் டிஸ்பிளேயாக வர காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓப்போ F11 ஃப்ரண்ட் சைடில் ரெகுலரான கேமரா கொடுத்துருக்காங்க நாச்சில். அதே ஓப்போ F11 ப்ரோவில் நமக்கு பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்க்ரீனில் ஸ்பேஸ் தேவைப்படாத காரணத்தினால ஃபுல்லாக பெசல்லெஸ்ஸாக இருக்குது. அடுத்ததாக இந்த 2 ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பார்க்கும்போது இதில் MediaTek Helio P70 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 12 nm FinFET ப்ராசஸில் தயாரிக்கிற ப்ராசர். இது ஒரு ஆக்டா-கோர் சிப்செட். அதாவது 4 கோர்ஸ் 2.1 GHz காட்டஸ் A73 கோர்ஸ்லையும் 4 கோர்ஸ் 2 GHz காட்டஸ் A53 கோர்ஸ்லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Mali G72 MP3 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஹெவியான கேம்ஸ் எல்லாமே ஈஸியாக ரன் ஆயிரும். மீடியம் செட்டிங்ஸில் PUBG மாதிரியான கேம்ஸ் கூட ஈஸியாக ரன் ஆயிரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்று லான்ச் ஆன Realme 3லையுமே இதே MediaTek Helio P70 சிப்செட் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபோனோட விலை 8999. இந்த ஃபோனோட விலை என்னங்கிறத வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷனில் வருது. 4GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும் இன்னொரு 6GB RAM வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோ வருது. மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் இந்த ஃபோனில் கிடையாது. அடுத்ததாக ரியர் ஃபேசிங் கேமராவில் நம்ம பார்க்கும்போது டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. ஒன்று 48 மெகாபிக்சல் கேமரா வித் f1.8 அபர்ச்சர். இது ஒரு 0.8 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் டேட்டா ஷார்ட் ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது கேமரா ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா வித் f2.4 அபர்ச்சர். இது ஒரு டெப்த் சென்சராக வேலை பார்க்குது. 1.12 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் இருக்குது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் வீடியோ கேப்சரிங் பொறுத்த 1080p ஃபோட்டேஜ் 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் கேப்சர் பண்ண முடியும். இந்த 48 மெகாபிக்சல் கேமரா Sony ISO GM1 சென்சராக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு இது அஃபிஷியலாக நமக்கு ஓப்போ சொல்லலை, இருந்தாலும் அந்த கேமரா தான் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ 12 மெகாபிக்சல் ஷார்ட்ஸ் 4 ஷார்ட்ஸை எடுத்து அதை இன்டர்போலேட் பண்ணி நமக்கு 48 மெகாபிக்சல் கேமராவோட அவுட்புட்டாக இந்த ஃபோனோட கேமரா வெளியிடும். தியரிட்டிக்கலாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா Redmi Note 7 Pro அளவுக்கு இல்லாட்டாலும் ஓரளவு டீசெண்டாக உங்களுக்கு 48 மெகாபிக்சலோட ஷார்ட்ஸ்லாம் இருக்கும். மற்றபடி செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் 16 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. 1.0 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஓப்போ F11 ப்ரோவில் நமக்கு மோட்டரைஸ் கேமரா, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவோட ஐக்கானை எப்போ நீங்கள் அழுத்துறீங்களோ அப்போ மட்டும் தான் கேமரா வெளியேறுமே தவிர மற்ற நேரம்லாம் ஹிடனாக தான் இருக்கும். ஸோ ஓப்போ F11 நாச்சில் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே ஓப்போ F11 ப்ரோவில் மோட்டரைஸ் செல்ஃபி கேமராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட்டரைஸ் செல்ஃபி கேமரா அந்தளவுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி ஓப்போ நிறுவனம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்த வரையும் எந்த விதமான ஃபோன்லேயும் அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி பொறுத்தவரையும் 2 ஃபோன்லையுமே 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதாவது WOOC 3.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபோனை சார்ஜ் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி சார்ஜிங்காக USB Type-C கொடுக்கல, இன்னுமே USB Type 2.0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக தெரியுது. இன்ஃப்ராரெட் போர்ட் கிடையாது. NFC சப்போர்ட் ஓப்போ F11 ப்ரோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோனில் Bluetooth 5.0 சப்போர்ட் இருக்குது. டூயல் பேண்ட் வைஃபை 2 ஃபோன்லேயுமே இருக்குது. 3.5 ஹெட்ஃபோன் ஜாக்கும் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. OS பொறுத்தவரையும் நமக்கு Android 9.0 பையில் கலர் OS 6 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஈஸியாக இந்த 2 ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் ஓப்போ F11 ப்ரோவோட விலை 24,990 ஆரம்பிக்குது. பயனுள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அது ஓப்போ F11 விலையை பொறுத்தவரையும் 19,990 வருது. இது விரைவில் இந்தியாவுக்கு வர்றதா இருக்குது. இப்போதைக்கு லான்ச் ஆகலை. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நமக்கு Realme 3 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விலை ரொம்ப அதிகம் தான். என்ன தான் மோட்டரைஸ் கேமரா இல்லாமல் ரெகுலராக ஓப்போ F11 பார்த்தா கூட 19,999 கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேலே வித்தியாசம் வருது. ஸோ என்னை பொறுத்தவரையும் ஒரு மோட்டரைஸ் செல்ஃபி கேமராக்காகவோ இல்லைனா ஒரு ஸ்டைலான ஒரு பிராண்டிங் டிசைனுக்காகவோ இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். மற்றபடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விலையை இவ்வளோ ரேட்டை கொடுத்து வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக Realme 3 வாங்கிட்டு போயிடலாம். அப்படி இல்லைனா இன்னும் பெட்டராக கேமரா எதிர்பார்க்குறவங்க Redmi Note 7 Pro வாங்கிட்டு போயிடலாம். அது இன்னுமே சீப்பான ரேட்டில் கிடைக்கிது.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோ இருக்குது நான் அருண் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோ உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.